ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப நாளாச்சு வீடியோஸ் போட்டு. இனிமேல் நம்மளுடைய வீடியோஸ் அடிக்கடி வந்துடும். நோ ப்ராப்ளம். வீட்டில் இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டேன். வீட்டில் ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, டெத்து ஒன்று. ஸோ என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஆர்டர் பண்ண சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் பேக்கிங்லாம் போட்டு அனுப்பினேன். பட் பேக்கிங் வீடியோவோ இல்லை பேக்கிங் ஓப்பனிங் வீடியோ எதுவுமே என்னால் அப்லோட் பண்ண முடியல. இடையில நம்ம ஸ்டாக் வாங்கினது கூட என்னால் என்ன இருக்குது எது இருக்குதுன்னு சொல்லி வீடியோ போட முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ போடுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த ரோஸ் பிராண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸு 25 ஸ்மால் பாக்ஸ் உள்ள ஃபுல் பாக்ஸு நம்ம திருச்சியிலேருந்து நம்ம சிஸ்டர் ஒருத்தருங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. ஓகே, பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒயிட் ப்ரோக்கன் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர்லேருந்து ஒரு சிஸ்டர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் அட்ரஸ்லாம் எழுதி பேப்பர்லாம் அது பக்கத்துலேயே வச்சுட்டேன். இது அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஊர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து நம்மக்கிட்ட இருக்கிற க்ளே பாட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு டைம் வாங்கியிருந்தாங்க, இது செகண்ட் டைம் வாங்குகிறாங்க. இது பார்த்திங்கன்னா க்ளே பாட்லேயே ஒரு ரோல், இது அவங்க ஏதோ ரோல் நேம் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன், சாரி. இது எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், பஞ்சாபி மிட்டி. அந்த சிஸ்டர் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட சூப்பர் ஸ்டாரு அண்டு 3 ரோஸ் எதுன்னு ஞாபகம் இல்லை, கிளியராக ஞாபகம் இல்லை. பாக்ஸ் ஐட்டம் தான் வாங்கினாங்க. வாங்கிட்டு அதில் பஞ்சாபி மெட்டி எனக்கு சாம்பிளுக்கு ஒரு பீஸ் தருவீங்களாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தரேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பீஸ் வச்சு பேக் பண்ணியிருந்தோம். அது அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வெறும் பஞ்சாபி மெட்டி மட்டும் வாங்கியிருக்காங்க. அவங்க மதுரையிலேருந்து வாங்கியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், செம்மையாக இருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு கிளியராக? மதுரையிலேருந்து வாங்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பெரம்பலூர்லேருந்து நம்மளுடைய பிளாக் லவரே ஒரு 2-3 பேர் இருக்காங்க நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸ். அதில் ஒரு கஸ்டமர் இவங்க என்னுடைய மாமியார் இறந்துருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அவங்க ட்ரையாங்கிள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பிளாக்கில். அவங்க எப்போதுமே பிளாக் மட்டும்தான் ஆர்டர் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிளாக்கே ஒயிட் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு மொபைலில் அப்படி தான் இப்போ தெரியுது. அவங்க அப்போ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் பேக் பண்ணவே ஒரு 2 நாள் டிலே பண்ணிட்டேன். அப்போ என்னாச்சு சிஸ்டர், நீங்கள் உடனே பேக் பண்ணி போட்டுருவீங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, நான் விஷயம் சொன்னப்போ, எனக்கு பக்கம்தான், தஞ்சாவூர் பெரம்பலூர் பக்கம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப இதாக பேசினாங்க. நான் வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூல் ஆகிட்டாங்க. நோ ப்ராப்ளம். ரொம்ப நன்றி சிஸ்டர், நான் உங்களை வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக சொல்லலை. நீங்கள் யார் என்னன்னு நான் கொஞ்சம் வீட்டில் உள்ளவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் தப்பாக நினச்சிக்க வேணாம். நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். ஓகே, பெரம்பலூர் சிஸ்டர். உங்கள் நேம் சொல்லலாமான்னு கேட்டேன், வேணாம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்கள் நேம் சொல்லலை, சாரி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய ரெகுலர் கஸ்டமர், என்னுடைய ஃபேவரட் கஸ்டமர், எப்படி வேணாலும் சொல்லலாம். எல்லாருமே ஃபேவரட் கஸ்டமர் தான். பட் இவங்களை நான் ஏன் ஃபேவரட் கஸ்டமர்னு சொல்கிறேன்னா, அவங்க எனக்கு பாஷை புரியாமல் எனக்கு என்னை நம்பி ஆர்டர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பாஷை புரியல அப்படின்றதுக்காக எல்லாத்துலேயும் ஃபோட்டோவாக அனுப்பிடுறாங்க. இல்லை முடிஞ்ச வரைக்கும் தமிழ், அவங்களுக்கு இங்கிலீஷில் தெரிகிறது அனுப்புகிறாங்க. இது நம்ம பெங்களூர் கஸ்டமர். அவங்க என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரே ஒரு ப்ரோக்கன், நல்லா பெருசாக ப்ரோக்கன் வைக்க சொன்னாங்க. நான் அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுதான் நின்றுச்சு. ஸோ அதனால் நான் இது வச்சுருக்கேன். அவங்க எதுவும் நினச்சிக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் மினி ட்ரையாங்கிள், பிளாக் ட்ரையாங்கிள் அண்ட் ஒயிட்டு க்யூபு, ரெட் க்யூபு. பிளாக் க்யூப் நம்மக்கிட்ட தற்சமயம் இல்லை. பிளாக் க்யூப்ஸ் பார்த்திங்கன்னா மினியில் தான் இருக்குது. இது கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே இந்த சைஸில் இல்லை. அப்புறம் ஒயிட் கிட்கேட் மட்டும்தான் வேணும்னு சொன்னாங்க. ஸோ ஒயிட் கிட்கேட்டில் 3. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒயிட்டு, ரெட்டு, பிளாக் 3 கலருமே கேட்டிருந்தாங்க. ஸோ அது
அப்புறம் பார்த்திங்கன்னா மினி பார் பார்த்திங்கன்னா ரெட்டு, பிளாக்கு, ஒயிட். ஓகே, இதெல்லாம் தான் நம்ம பெங்களூர் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம். அவங்களுக்கு போய் சேர 1 வாரம் ஆகுது, வர ரொம்ப லேட் ஆகுது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் வேணும்னு சொல்லி என்கிட்ட என் கையில் இல்லை அப்படின்னு சொல்லி, இது வந்து நிறைய பேர் வாங்குறதில்ல, கேட்குறதில்ல, இது பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். எனக்கு வேணும், நீங்கள் வாங்கி கொடுங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. 2 kg கேட்டாங்க. நான் அவங்களுக்காக 2 kg மட்டும்தான் போட்டிருந்தேன். ஏன்னா இது அதிகமாக யாரும் கேட்குறதில்ல. பெங்களூர் சிஸ்டர் கேட்பாங்க, அதுக்கப்புறம் வேறு யாரும் கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தப்போ எனக்கு 2 kg வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சென்னையிலேருந்து புஷ்பா. ஓகேங்களா, அவங்க நேம் சொல்ல சொன்னாங்க. ஸோ நேம் சொல்லியிருக்கேன். புஷ்பான்றவங்க மணலி, ஊர் நேமும் சொல்ல சொன்னாங்க. 2 kg போட்டிருந்தோம். 2 kgக்கு அங்கேருந்தே எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருந்துச்சு. நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, சொன்னதுக்கு பரவாயில்லன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அந்த 2 kgயை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு புரோக்கனில் வந்து கொஞ்சம் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறதா தேடி பிடிச்சி அவங்களுக்காக வச்சுருக்கேன். இது அவங்கள்ட்ட சொல்லலை. இந்த வீடியோ பார்த்து தான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இல்லைன்னா அவங்க கைக்கு போய் ஓப்பன் பண்ணும்போது தான் இது இருக்கிறது தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு நான் வீடியோவும் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். இந்த 4 பீஸ் தான் அவங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன், ஃபோட்டோவும் வீடியோவும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 kg வெயிட்டுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்காக இதை வச்சுருக்கேன். அவங்கள அந்த வீடியோ பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆவாங்க. ஓகே ஃப்ரெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஐட்டம். இந்த சேவல் பிராண்டில் வந்து 5 பாக்ஸ் கேட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம். ஓகே, 5 பாக்கெட் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து இருக்கிற பிராண்ட் நேம்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? மன்னன் அண்ட் பார்த்திங்கன்னா குளோபு, ரோஸ் அண்ட் சேவல், சூப்பர் ஸ்டார், அனில் அண்டு வந்து பார்த்திங்கன்னா பவர். இதெல்லாம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. 8 பிராண்ட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஆர்டர். இப்போ வந்துட்டு எல்லாம் பேக் பண்ணணும். எல்லாம் வெயிட் வச்சு தான் வச்சுருக்கேன். வெயிட் மிஷின்லாம் அங்கங்கே இருக்குது பாருங்கள். பேக் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு க்ரன்ச்சிங் வீடியோ நாளைக்கு மார்னிங் அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். மை வாட்ஸ்அப் நம்பர் 9025656704. ஓகே, இன்னொரு தடவை சொல்கிறேன், 9025656704. ஓகே, இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். காண்டாக்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஓகே, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்டு தான்.